வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நிறைய சமயங்கள்ல நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம். அந்த மிஸ்டேக் வந்து ரொம்ப பெருசா இருக்கலாம். பாவம்ன்னு சொல்ற அளவுக்கு மிஸ்டேக்கா இருக்கலாம். ஐயோ! நான் அவ்ளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன். அவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா நான் ஏதாவது பண்ணணும். நான் இதை செய்தேன். இப்படி சொல்லுவோம். ஸோ பிராயச்சித்தமா செஞ்சேன். அதுக்கு பரிகாரமா நான் இத செஞ்சேன். அப்படி சொல்லுவோம். ஸோ அதில பரிகாரம் அப்படின்னா, ஜாதகம் பரிகாரம் அப்படி சொல்லல. நம்ம செஞ்ச தப்புக்கு பரிகாரமா நான் இத செஞ்சேன். அப்படி சொல்லுவோம். இன்னொன்னு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். டே டு டே லைஃப்ல நம்ம ஏதாவது சின்ன சின்னதா பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம தமிழ்ல சொல்றப்ப எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, "ச்சே நான் அவன திட்டிட்டேன். அதுக்கு பதிலா நான் அவனுக்கு ஏதாவது வாங்கி குடுத்து அவன சமாதானம் பண்ணணும்." ஸோ அதை சரி செய்யும் விதமாக, அவனை சமாதானப்படுத்தும் விதமாக, அதை ஈடு செய்யும் விதமாக, இந்த மாரி சிம்பிளான வேர்ட்ஸ யூஸ் பண்ணுவோம். ஸோ பெரிய தப்புனா பிராயச்சித்தங்கிற அளவுக்கு பெரிய வார்த்தை யூஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன தப்புங்கிறப்போ நம்ம இந்த மாரி அத சரி செய்றது, ஈடு செய்றது, அந்த மாதிரி வார்த்தைகள யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ்லயும் அதே மாதிரி தான். 3 ஃப்ரேசஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒண்ணு அட்டோன் ஃபார், இன்னொன்னு மேக் அமெண்ட்ஸ் ஃபார், இன்னொன்னு மேக் அப் ஃபார். இந்த 3 ஃப்ரேசஸ் இதுக்கெல்லாம் எந்தெந்த இடத்துல இத யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அட்டோன் ஃபார் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அட்டோன் ஃபார் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பெரிய பாவம், அதுக்கு பிராயச்சித்தம் பண்ற அளவுக்கு பெருசு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம வந்து அட்டோன் ஃபார யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ஹெவியான வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு வந்து டிஃபால்ட்டா இதான் ஸ்ட்ரக்சர். அப்படியே போய் இத ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இத சொல்ல முடியாது. ஜெனரலா இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, நான் இதை செய்தேன். அவன் இதை செய்தான். அந்த மாதிரி சப்ஜெக்ட், வெர்ப். எதுக்காக? டு அட்டோன் ஃபார். இதுக்கு பிராயச்சித்தமாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிஸ்டேக்கோ அத நம்ம இந்த இடத்துல போட்டுக்குவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒரு நவுன் இருக்கு. ஃபார் அப்படின்னாலே பக்கத்துல ப்ரிபோசிஷன் அப்படின்னாலே பக்கத்துல நவுன், நவுன் ஃப்ரேஸ். வெர்பா இருந்ததுனா ஜெரண்ட் ஃபார்ம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ டிஃபால்ட்டா இந்த ஸ்ட்ரக்சர் எப்பவுமே அப்படியே கரெக்ட்டா ஃபில் பண்ண முடியும் அப்படி சொல்ல முடியாது. பட் ஆனா சென்டென்ஸ் ஃப்ரேமிங்ன்றது ஈஸியா தான் இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ அப்படியே பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவ பாஸ்ட்ல பண்ண பெரிய தப்புகளுக்கு பிராயச்சித்தமா நெறைய பணத்தை நன்கொடையாக அளித்தாள். ஐயோ! நம்ம இப்படியெல்லாம் லைஃப்ல பண்ணிட்டோமே! இதுக்கு பிராயச்சித்தம் தேடணும் அப்படின்னு சொல்லி நெறைய பணத்தை நன்கொடையாக அளித்தாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அவள் என்ன செய்தாள்? அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? சப்ஜெக்டும் வெர்பும் அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அவள் என்ன செய்தாள்? பணத்தை நன்கொடையாக அளித்தாள். ஷி டொனேட்டட் மனி. எதுக்காக? எதுக்கு பிராயச்சித்தமாக? டு அட்டோன் ஃபார் என்ன மிஸ்டேக்கோ அது பக்கத்துல போடணும்னு சொன்னோம் இல்லையா? என்ன மிஸ்டேக்? அவளுடைய கடந்த கால தவறுகள். ஹர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். அவ்வளோதான். ஷி டொனேட்டட் மனி டு அட்டோன் ஃபார் ஹர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். ஈஸி தான் இல்லையா? இப்போ ரொம்ப காமனா நம்ம சொல்ற ஒரு இதுதான். ச்சே! நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். என்னுடைய பாவத்துக்கு நான் என்னதான் பரிகாரம் செய்ய போறேனோ, எப்படிதான் பிராயச்சித்தம் தேட போறேனோ தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. எப்படி செய்ய போறேன்னு தெரியல. ஹவ் ஐ அம் கோயிங் டு அட்டோன் ஃபார் மை இந்த இடத்துல பாவங்கள், என்னுடைய பாவங்கள்னு இருக்கு. அதனால மை சின்ஸ். ஹவ் ஐ அம் கோயிங் டு அட்டோன் ஃபார் மை சின்ஸ். ஸோ இந்த இடத்துல ஹவ்வுன்னு வருது. ஆம் ஐன்னு வைக்க வேண்டாமா அப்படின்னீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் ஐ டோன்ட் நோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கொஷன் இல்ல. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அதில் நம்ம வந்து ஹவ் ஆம் ஐ அப்படின்னு கொஷன் மாதிரி இன்வெர்ட்டடாக நம்ம போடக்கூடாது. ஸோ வழக்கமான ஸ்ட்ரக்சரில் போடணும். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ அம் கோயிங் டு அட்டோன் ஃபார் மை சென்ஸ். என்னோட பாவத்துக்குலாம் நான் எப்படி பிராயச்சித்தம் தேட போறேனோ எனக்கு தெரியல. அந்த மாதிரி சொல்றதுக்கு. இதுவும் ரொம்ப காமனான ஒரு டயலாக் தான். பெரும்பாலும் நம்ம வந்து இந்த மாதிரி பிராயச்சித்தம் அப்படின்னாலே பாவங்கிற வார்த்தையை நம்ம வந்து சேர்த்துக்குவோம். வேற வழி இல்ல. ஸோ அவன் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடி அவன் கோயில் கோயிலா அலையிறான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ கோயில் கோயிலாக அப்படிங்கிறதுக்கு ஃப்ரம் டெம்பிள் டு டெம்பிள் அப்படி சொல்லுவோம். ஸோ அவன் அலைகிறான் அப்படிங்கிறதுக்கு ஹி இஸ் வாண்டரிங். ஹி இஸ் வாண்டரிங் ஃப்ரம் டெம்பிள் டு டெம்பிள். எதுக்கு? டு அட்டோன் ஃபார் ஹிஸ் சின்ஸ். இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இதுக்கு பிராயச்சித்தமாக அப்படின்னு சொல்றதா இருந்தால் டு அட்டோன் ஃபார். எதுக்குன்னா அவனுடைய பாவத்திற்கு ஹிஸ் சின்ஸ். ஹி இஸ் வாண்டரிங் ஃப்ரம் டெம்பிள் டு டெம்பிள் டு அட்டோன் ஃபார் ஹிஸ் சின்ஸ். ஸோ இது வாண்டரிங்லாம் இதுக்கு கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணுமானா ஹி இஸ் கோயிங் ஃப்ரம் டெம்பிள் டு டெம்பிள் டு அட்டோன் ஃபார் ஹிஸ் சின்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம் அட்டோன் ஃபாருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி ஸ்டோரி மாதிரி சொல்லுவோம். ஸோ போரில் வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ அந்த போரில் இழந்த உயிர்களுக்கு பிராயச்சித்தமா ஸோ இவ்வளோ பேர் போரில் இறந்துட்டாங்களே அப்படின்னு அந்த அரசன் வருத்தப்பட்டு அதுக்காக அவங்க எல்லாரும் சார்பாக ஒரு கோயில் கட்டினான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பரிகாரமாக பிராயச்சித்தமாக ஸோ அவன் என்ன செய்தான்? ஹி பில்ட் அ டெம்பிள். த கிங் பில்ட் அ டெம்பிள். எதுக்கு? டு அட்டோன் ஃபார் போரில் இழந்த உயிர்கள்னு இருக்கு. உயிர்கள்லாம் அந்த இடத்துல லைஃப்னு நம்ம சிங்குலர்ல சொல்லுவோம். ப்ளூரல்னா லைவ்ஸ்.
அதனால the lives lost in the war. The king built a temple to atone for the lives lost in the war. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக் அமென்ஸ் ஃபார். ஸோ மேக் அமென்ஸ் ஃபார் அப்படின்றது கொஞ்சம் லைட்டான வேர்டு. அட்டோன் ஃபார் மாதிரி பிராயச்சித்தம், பரிகாரம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய தப்புக்கு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ சாதாரணமாக சொல்கிறதுக்கு ஸோ இப்படி ஆயிடுச்சு, இதை வந்து சரி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து மேக் அமென்ஸ் ஃபார் அது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மேக் அமென்ஸ் ஃபார் பாருங்கள் நடுவில் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் அட்டோன் ஃபார்ன்றது ரொம்ப ஹெவி, அதை விட லைட் அப்படின்னா மேக் அமென்ஸ் ஃபார், அதை விடவும் ரொம்ப சிம்பிளான வேர்டு அப்படின்னா மேக்கப் ஃபார். இந்த ஆர்டரில் தான் நம்ம அப்படியே பார்த்துட்ருக்கோம். ஸோ மேக் அமென்ஸ் ஃபார் இன்னொரு இடத்துல ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கிறது எங்கே அப்படின்னா, இப்போ யார் கூடயாவது நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிக்கிறது. ஒரு பிரச்சனையில் நம்ம சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிறப்போ அதை எப்படியாவது சமாதானம் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி செய்யணும். அந்த மாதிரி இடங்களில் மேக் அமென்ஸ் ஃபார் இன்னுமே சூட்டபுளாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து மேக் அமென்ஸ் ஃபார் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம அட்டோன் ஃபார்லேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த தப்புக்கு நான் என்ன பிராயச்சித்தம் செய்யணும், நான் இப்படி ஒன்று பண்ணிட்டேன், இதுக்கு நான் என்ன பிராயச்சித்தமாக செய்யணும் அப்படின்னு கேட்கணும். ஸோ பிராயச்சித்தம்ங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால நம்ம அட்டோன் ஃபார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட் ஷுட் ஐ டூ, நான் என்ன செய்ய வேண்டும், வாட் ஷுட் ஐ டூ டு அட்டோன் ஃபார் திஸ் மிஸ்டேக், இந்த மிஸ்டேக்கு பிராயச்சித்தமாக நான் என்ன செய்யணும், வாட் ஷுட் ஐ டூ டு அட்டோன் ஃபார் திஸ் மிஸ்டேக் அப்படி சொல்கிறோம். இப்போ அதே இடத்துல நம்ம வந்து அமென்ஸ் ஃபாரை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம சிம்பிளாக வாட் ஷுட் ஐ டூ டு மேக் அமென்ஸ் அப்படி சொன்னாலே போதும். ஸோ நான் அந்த தப்பை எப்படி சரி செய்கிறது, இதுக்கு ஈடு செய்கிற மாதிரி நான் என்ன செய்யணும் அப்படி சொல்கிறதுக்கு வாட் ஷுட் ஐ டூ டு மேக் அமென்ஸ் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே அட்டோன் ஃபாருக்கு பதிலாக மேக் அமென்ஸ்ன்னு போட்டுட்டு வாட் ஷுட் ஐ டூ டு மேக் அமென்ஸ் ஃபார் மை மிஸ்டேக் அப்படியும் சொல்லலாம். ஸோ டு மேக் அமென்ஸ் ஃபார் திஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியும் இங்கே நீங்கள் சொல்லலாம். இந்த மேக் அமென்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பை சரி செய்கிறது அப்படின்றப்ப நம்ம வந்து சில இடங்களில் பர்சனையும் குறிப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது வந்து மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்கிறதா இருந்தால் ஃபார் போடுங்க. ஒரு பர்சனை குறிப்பிடணும் அப்படின்னா டூ போட்டுக்கோங்க. ஸோ நான் அவனோட சமாதானம் ஆகணும், அவனுக்கும் எனக்குமான இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் சரி செய்யணும் அப்படி சொல்லணும் அப்படின்னா வாட் ஷுட் ஐ டூ டு மேக் அமென்ஸ் டு ஹிம் அப்படி சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒருத்தவங்க கிட்ட நான் மோசமாக பேசிட்டேன். ஸோ அப்போ கண்டிப்பாக எங்களுக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துருச்சு இல்லையா? ஸோ அதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த தப்பை நான் வந்து சரி செய்ய முயன்றேன் அப்படி சொல்லப்போம். ஸோ அவர் தனது மோசமான வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்டு இந்த தவறை சரி செய்ய முயன்றார் இப்படி சொல்லப்போம். ஸோ சரி செய்ய முயன்றார்ன்றதுனால ஹி ட்ரை டு மேக் அமென்ஸ், சரி செய்ய முயன்றார். ஹி ட்ரை டு மேக் அமென்ஸ் எப்படி, மன்னிப்பு கேட்பதன் மூலம், பை அப்பாலஜைசிங் ஃபார் ஹிஸ் ரூட் வேர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல டு மேக் அமென்ஸ் ஃபார் ஹிஸ் ரூட் வேர்ட்ஸ், இந்த இடத்துல அப்பாலஜைசிங் வந்து நடுவில் கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். He tried to make amends by apologizing for his rude words. ஸோ டு மேக் அமென்ஸ் பார்த்தோம். ஸோ டு மேக் அமென்ஸ் அப்படின்றது சரி செய்கிறது, ஈடு செய்கிறது, ரிலேஷன்ஷிப்பை சமாதானம் பண்ணுறது, ஒரு பர்சனை சமாதானம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்கப் ஃபார். ஸோ மேக்கப் ஃபார்ன்றது ரொம்ப காமனான ஒரு ஃப்ரேஸ். டே டு டே கான்வர்சேஷனில் நீங்கள் எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அதாவது நான் பண்ண எந்த ஒரு மிஸ்டேக்குக்கும் மேக்கப் ஃபாரை யூஸ் பண்ணலாம். அதாவது நான் அடுத்தவங்களுக்கு தான் அதை பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் எனக்கே பண்ணிக்கிறதுனா என்ன அர்த்தம், நான் வந்து ஒழுங்காக படிக்கலை, இந்த வேலையை வந்து நான் அப்படியே பாதியில் விட்டுட்டு போயிட்டேன், அதை சரி செய்யும் விதமாக இன்றைக்கி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண போகிறேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நீங்கள் மேக்கப் ஃபாரை யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம மேக்கப் ஃபாரை யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரியும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மேக்கப் ஃபார் அப்படிங்கிறப்போ நம்ம சொன்ன மாதிரி மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இழப்பு, ஒரு பிரச்சனை, எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அவளோடைய ஃபீலிங்ஸை வந்து ஹர்ட் பண்ணிட்டேன், ஸோ அதை சரி செய்யும் விதமாக, ஈடு செய்யும் விதமாக, தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல டு மேக் அமென்ஸும் கரெக்டாக இருக்கும், மேக்கப் ஃபாரும் கரெக்டாக இருக்கும். ஸோ சரி செய்யும் விதமாக, இன்னும் சிம்பிளாக சொல்கிறதுனா ஸோ அதுக்கு பதிலாக அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் தமிழில் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல இந்த 3 ஃப்ரேசஸ்மே பார்த்தீங்களான்னா அட்டோன் ஃபாராக இருக்கட்டும், மேக் அமென்ஸ் ஃபார், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு வருத்தத்தையும் சேர்த்து தான் அந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம தெரிவிக்கிறோம். சரி நான் அது பண்ணிட்டேன், அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறப்ப அந்த டோன் பாருங்கள், நம்மளுடைய வருத்த உணர்வும் அந்த வார்த்தைகள் வழியாக வருது. ஸோ அதனால தான் நம்ம இது மாதிரி சிம்பிளாக அதுக்கு பதிலாக இதை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃபோ, இல்லை நான் ஹர்ட் பண்ணிட்டேன் ஸோ இதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பிளாண்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளுடைய வருத்தப்படுற அந்த ஃபீல் வராது. ஸோ அதனால தான் நம்ம ஆப்டான வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை யூஸ் பண்ணணும். ஸோ அதை சரி செய்யும் விதமாக அவன் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவன் என்ன செய்தான், அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம் இங்கிலீஷில் இல்லையா? ஸோ அப்போ ஹி பாட் ஹர் அ கிஃப்ட்.
எதுக்கு? அவளுடைய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு, அதை சமாதானப்படுத்துறதுக்கு. அதனால தான் டு மேக் அப் ஃபார் ஹர்ட்டிங் ஹர் ஃபீலிங்ஸ். He bought her a gift to make up for hurting her feelings. இது வந்து சாதாரண ஒரு மிஸ்டேக். சும்மா நம்மளே பண்ணிக்கிட்டது. அடுத்தவங்களுக்குலாம் எதுவும் நம்ம பண்ணல. ஸோ நேத்து லீவ் எடுத்ததுக்கு வந்து சரி பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதை மேக்கப் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்? செய்வேன். எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் நான் வேலை செய்கிறேன். ஐ வில் ஒர்க் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ். எதுக்கு? டு மேக் அப் ஃபார் எஸ்டர்டேஸ் லீவ். நேற்றைய லீவுக்கு ஈடு செய்யும் விதமாக, அதை சரி செய்யும் விதமாக, அதுக்கு பதிலாக இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். ஐ வில் ஒர்க் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் டு மேக் அப் ஃபார் எஸ்டர்டேஸ் லீவ். இது ரொம்ப காமனாக நம்ம சொல்லுவோம். அடுத்தவங்களோட எதையாவது நம்ம உடச்சிருவோம், காணடிச்சிருவோம், புக்கை தொலைச்சிருவோம். அதுக்கு பதிலாக நான் வேற ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக அதை சரி செய்யும் விதமாக நான் உனக்கு புதுசாக ஒன்று வாங்கி தரேன். I'll buy a new one to make up for ஜெரண்ட்னு சொன்னோம் இல்லையா? உடைச்சதுக்கு பதிலாக, உடைக்கிறதுனா பிரேக், அதனால பிரேக்கிங் யோர் கிளாஸஸ். I'll buy a new one to make up for breaking your glasses. ஸோ நாம் இன்னைக்கு இப்போ 3 phrases பார்த்தோம் இல்லையா? டோன் ஃபார், மேக் அமெண்ட்ஸ் ஃபார் அண்ட் டு மேக் அப் ஃபார். ஸோ இந்த ஃப்ரேசஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஆர்டர் நம்ம பார்த்துருப்போம். அந்த டோனும் நம்ம பார்த்துருப்போம். இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவருடைய கடந்த கால குற்றங்கள், கிரைம் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கிரிமினலாக இருந்தார் முன்னாடி. ஸோ அதுக்கு பிராயச்சித்தம் தேடுறதுக்கு, பரிகாரம் செய்கிறதுக்கு ஏழைங்களுக்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும். வழக்கமான ஒரு சென்டென்ஸ். எங்கள் அம்மா எனக்கு காலைல திட்டாங்க. ஸோ அதுக்கு ஈடு செய்கிற மாதிரி, அதுக்கு பதிலாக அதுக்கு சமாதானப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவை அவங்க சமைச்சாங்க. ஸோ இதான் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய 2 சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரொம்ப ஹெவி. நிஜமாவே க்ரைம்லாம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பெரிய வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அவர் ஏழைகளுக்கு உதவத் தொடங்கினார். ஹி ஸ்டார்டட் ஹெல்பிங் த புவர். எதுக்கு? டு அட்டோன் ஃபார் ஹிஸ் பாஸ்ட் கிரைம்ஸ். இப்போ செகண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். சும்மா அம்மா ஏதோ நம்ம தப்பு பண்ணி தான் திட்டிருப்பாங்க, இருந்தாலும் சமாதானப்படுத்துகிற மாதிரி அவங்க செஞ்சாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டு மேக் அப் ஃபார், டு மேக் அமெண்ட்ஸ் ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் அம்மா இல்லையா? ஸோ குழந்தைக்கு செய்கிறதுங்கிறப்போ டு மேக் அப் ஃபார்ன்றது இன்னுமே சிம்பிளாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது மை மாம் குக்ட் மை ஃபேவரட் டின்னர் டு மேக் அப் ஃபார் ஸ்கோல்டிங் மீ. இந்த இடத்துல verb plus ing ஜெரண்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கோம். டு மேக் அப் ஃபார் ஸ்கோல்டிங் மீ. ஸோ இந்த வீடியோவில் நாம் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சரி செய்யும் விதமாக என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான 3 phrases பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.